கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டம் கடற்தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற மாவட்டமாகும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பினை மீனவர்கள் வழங்குகின்ற போதிலும் அவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். மீன்பாடும் தேன்நாடு என்று அழைக்கப்படும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒந்தாச்சி மடம் கடலோர கிராமமே இது. கடலை நம்பி வாழும் இந்த கிராம மக்கள் பாரம்பரிய மீன்பிடி முறையான கரைவலை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பை வழங்கும் இந்த மீனவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலேயே தமது தொழிலை முன்னெடுத்து செல்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி அல்லலரும் இந்த கிராம மக்கள் தமது தொழிலை சீராக மேற்கொள்வதற்கான வசதிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். மீன்பிடி கூடுதலாக பிடிக்கிற நேரத்தில் எங்களுக்கு இந்த ஐஸ் வளங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. கூடுதலாக மீன்பட்டா குறைஞ்ச விலையில தான் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் உதவிகள் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை அடுக்கி வச்சிருந்து ஐசியில் அடுக்கி வச்சிருந்து அடுத்த நாளைக்கு வியாபாரிகள் வார நேரம் கூடுதலான விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அத்துடன் வெளிச்சவிட்டு கோபுரத்தில் உள்ள மின் குமிழ்கள் ஒளிராத காரணத்தினால் இரவு வேளைகளில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட முடியாதுள்ளதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அந்த வெளிச்சம் போட்டு ஒரு 6 வருஷம் இந்த சுனாமி வந்தது புற போட்டது இன்னும் வெளிச்சமே இல்லை. இந்த கடற்கரை வாரம் இருட்டு காலத்தான் இருக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. அது சும்மா அநியாயமா அந்த கரை கட்டி கூட போகுது. அதெல்லாம் கடின உழைப்பின் மூலம் கரைவலை மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஒந்தாச்சி மடம் கடலோர கிராம மீனவர்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எப்போது ஏற்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பூமியின் சமநிலையை பேணுவதில் மணல் திட்டுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புத்தளம் மாவட்டத்தின் கடற்கரையை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான மணல் திட்டுக்கள் காணப்படுகின்றன. எனினும் மனித செயற்பாடுகள் காரணமாக இந்த மணல் திட்டுக்கள் அழிவடையும் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளன. இந்த பகுதியில் படர்ந்து காணப்படுகின்ற இந்த செடிகள் மணல் திட்டுக்கள் அழிவடைந்து செல்லாத வண்ணம் பாதுகாக்கின்றன. இவ்வாறான இயற்கை வளங்களை அழியாது பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பாகும். கொழும்பு நகரோடாக செல்லும் கால்வாய் ஒன்றில் மீன்கள் உயிரிழந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. நேற்றைய தினம் முதல் இவ்வாறு மீன்கள் இறந்துள்ளமையினால் குறித்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் சுகாதார பிரச்சினை ஏற்படக்கூடும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பெல்லான்வில அத்திரிய பகுதியினூடாக புல்குட நீர்த்தக்கம் வரை செல்லும் கால்வாயில் மீன்கள் இவ்வாறு இறந்துள்ளன. 24 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் மீன்கள் இறந்துள்ளதுடன் இன்று பிற்பகல் வேளையிலும் அது அவ்வாறே காணப்பட்டது. இதுவரை எந்த ஒரு நிறுவனமும் உரிய விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. இந்த மீன்கள் இறக்கின்றமைக்கான காரணம் நீரில் உள்ள ஆக்சிஜன் குறைகின்றமையா அல்லது ரசாயன திரவங்கள் கலக்கின்றமையா என ஆராய வேண்டும். இந்த மீன்களை உட்கொள்கின்ற மக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ ஏதேனும் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும். இன்று நாங்கள் குறித்த பகுதிக்கு செல்லும் வேளையில் அங்கு மீனவர்கள் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இயற்கை செயற்பாடுகளினாலேயே மீன்கள் இறப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீன்கள் அதிகரித்துள்ளமையினாலேயே மீன்கள் இறக்கின்றன. நஞ்சுத்தன்மை கலந்திருக்கும் பட்சத்தில் அனைத்து மீன்களும் இறக்க வேண்டும். கோடிக்கணக்கான மீன்கள் இன்னும் இருக்கின்றன. இதில் மீன்கள் அதிகமாக உள்ளன. எதிர்வரும் ஆண்டின் இந்த கால பகுதியில் வந்து பார்த்தால் மீன்கள் இதே போன்று இறப்பதை அவதானிக்க முடியும். நான் வலைகளை போட மாட்டேன். எனினும் மீன்கள் இறப்பதற்கான வேறு காரணங்கள் இருப்பதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். 2-3 ஆடை தொழிற்சாலைகள் இருக்கின்றன. டெனிம் ஆடைகளுக்கு சேர்க்கின்ற ரசாயன பொருட்கள் இதில் கலந்துள்ளன. மீன்களும் அதன் குஞ்சுகளும் திடீரென இறக்கின்றன. கொழும்பு நகரை அண்மித்து ஊடறுத்து செல்கின்ற இந்த கால்வாயில் மீன்கள் இறக்கின்றமை குறித்து உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கால்வாயில் உள்ள ஏனைய உயிரினங்கள் இறக்கும் பட்சத்தில் இந்த நிலைமை பாரதூரமானதாகும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் குறித்து நாரா நிறுவனத்திடம் நாம் வினவினோம். பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக தமது அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதாக அதன் தலைவர் குறிப்பிட்டார். அவர்களது ஆய்வுகளின் பின்னர் மீன்கள் இறப்பதற்கான காரணத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார்.
வெள்ளவத்திக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் மீன்கள் இறந்தன. கல்கமுவ, உஸ்கல, சியம்பலன்கமுவ நீர்த்தேக்கத்தில் மீன்கள் இறந்தன. கடவத்தை சூரிகம முதல் களனி கங்கை வரையான கால்வாயில் பெருமளவிலான மீன்கள் இறந்தன. அண்மைக்கால சம்பவம். இறந்த மீன்கள் பேரவாவியில் மிதக்கின்றன. பெல்லன்வில அத்திடிய ஊடாக செல்லும் கால்வாயில் மீன்கள் இறந்துள்ளன. பெருமளவிலான மீன்கள் இறப்பதன் பின்னணியில் மனித செயற்பாடுகள். சூழலை பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பல்லவா? கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் ரிசானா நஃபீக்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக குறித்த யுவதியை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்பி வைத்த அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைய அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மற்றொரு நாட்டில் உள்ள அமைச்சர் நம்பிக்கை இழக்க வைத்துள்ளார் என்று சில பிரிவினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகின்றனர். அந்த அளவிற்கு எமது உயரிய தன்மையும் ஆழமான கருத்தாடலும் கீழ்நிலைக்கு வந்துள்ளது. இதேவேளை ரிசானா நஃபீக்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னரான நிலைமை தொடர்பில் சிலர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். உண்மையில் ரிசானா நஃபீக்கின் மரணம் சம்பந்தமாக கௌரவ டிலாம் பிரேரா அமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பின்பு பல முயற்சிகளை எடுத்ததை ரிசானா நஃபீக்கின் தாயாரை ஒத்துக்கொண்டுள்ளார். அவர் அமைச்சராக வந்த பின்பு குறிப்பாக இந்த சகோதரின் விடுதலை தொடர்பாக சவுதி அரேபியாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பி அங்கு அந்த சம்பந்தப்பட்ட உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த அளவுக்கு என்றால் மன்னர் உடன் கூட இந்த விடயத்தை கொண்டு போனதுக்கு முக்கிய காரணம் அமைச்சர் டிலாம் பிரேரா அவர்கள். ஏன்னா இவ்வாறு முயற்சி எடுத்த ஒருவரை என்று பலவீனப்படுத்துவதற்கு எடுக்கின்ற அந்த முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட கிராமத்தை வந்து பார்த்தார், வந்து எங்களோட மகளாவுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் உதவி செய்தார். ஆகையால் அவரை மாறி ஒரு அமைச்சர் எங்களோட மாவட்டத்தில் கிடைக்கணும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எதிர்கட்சியினர் அவரை குற்றம் சுமத்தி குற்றத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஆசிய நாடுகளுக்கு கிடைக்கின்ற சர்வதேச முதலீடுகள் போதிய அளவில் இலங்கைக்கு கிடைப்பதில்லை என பிரதிநிதி அமைச்சர் கலாநிதி சரா தமுனுகம தெரிவிக்கின்றார். அதற்காக கொள்கை ஒன்றை வகுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இலங்கைக்கு உதவிகளை வழங்குகின்ற சர்வதேச நிறுவனங்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டதன் பின்னர் பிரதி நிதி அமைச்சர் நேற்று நாடு திரும்பினார். දැන් පේන ඉතාම පැහැදිලි දේ තමයි අද ලෝකයේ ආර්ථික ප්‍රවර්ධනය කෙරෙන්නේ ආසියාව මත. உலக பொருளாதார வளர்ச்சி தற்போது ஆசியா வசம் உள்ளமை தெளிவாக தெரிகின்றது. நெருக்கடிகளுக்குள்ளாகியுள்ள ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் முதலீடுகள் தற்போது அங்கிருந்து ஆசியாவை நோக்கி நகர்கின்றன. அதனால் வெகு விரைவில் இலங்கைக்கான முதலீட்டை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளாத பட்சத்தில் வேறு சில நாடுகள் அதற்காக முன்வருவார்கள். உலக நாடுகள் தற்போது மியான்மர் மற்றும் புருனே ஆகிய நாடுகள் குறித்து கவனம் செலுத்துகின்றன. கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளுமே அதிக அளவில் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்கின்றன. சர்வதேச நாடுகள் இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்காக வாய்ப்புகள் உள்ளன. அதனால் கொள்கை ஒன்றை வகுப்பதனூடாக முதலீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். உலகில் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாற்றமடைய வேண்டும். கண்டி பூஜா பிட்டிய கல்கந்த பிரதேசவாசிகள் சிலர் கல்கந்த சந்தியில் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கல்கந்த வீதியை புனரமைக்காமை மற்றும் கல்கந்த ஆரம்ப பாடசாலையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயத்தை தடுப்பதற்கான திட்டத்தை முன்னெடுக்காமை ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எரிக் பிரசன்ன வீரவர்த்தனவிடம் நாம் வினவினோம்.
இந்த வீதியை புனரமைத்து மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவது அவசியமாகும். கிராமிய வீதிகளுக்கு காப்பீட்டிடும் திட்டத்தில் இந்த வீதியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் உள்ளிட்ட வேறு சிலர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கலாம் என நான் எண்ணுகின்றேன். நான் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றேன். நிச்சயமாக நாம் இதற்காக முன்னேற்போம். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இன்றைய யூ ரிப்போர்ட்டராக கண்டியிலிருந்து அனுர ஆனந்த விஜயசிங்க இணைந்து கொள்கின்றார். கண்டி கடுகஸ்தோட்ட மெனுக்கும்பிர விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை நீங்கள் தற்போது காண்கிறீர்கள். இந்த நிலையத்தினூடாக மரக்கறிகள் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த மத்திய நிலையம் தற்போது அழிவடைந்து வருகின்றது. வடிகான் கட்டமைப்பு, வீதி கட்டமைப்பு, மலசலக்கூட கட்டமைப்பு, மின் கட்டமைப்பு ஆகியன அழிவடைந்துள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டுக்காக கண்டியிலிருந்து அனுர ஆனந்த விஜயசிங்க. கழகங்களுக்கு இடையிலான அணிக்கு 7 கொண்ட ரக்பி தொடரின் சாம்பியன் கிண்ணத்தை நாவிலப்பிட்டி அப்கண்ட்ரி லயன்ஸ் விளையாட்டுக் கழகம் வெற்றி கொண்டது. போட்டி இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வீரர் ஒருவர் நடுவரை தாக்கியுள்ளதாக ரக்பி நடுவர்கள் குழு தெரிவித்தது. 16 அணிகள் பங்கேற்று 2 நாட்களாக நடைபெற்ற கழகங்களுக்கு இடையிலான அணிக்கு 7 கொண்ட ரக்பி தொடர் கொழும்பு ஹெவ்லாக் மைதானத்தில் நேற்று நிறைவு பெற்றது. அரையிறுதிப் போட்டியில் போலீஸ் ஏ ரக்பி அணியுடன் கடற்படை ஏ ரக்பி அணி மோதியது. ரோமேஷ் ஹாவரிக்கே போலீஸ் ஏ அணியின் தலைவராகவும் கடற்படை ஏ அணியின் தலைவராக ரோஹித் ராஜபக்சவும் செயற்பட்டனர். இதன்போது கடற்படை ரக்பி அணி வீரர் ஒருவர் நடுவரின் தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக இலங்கை ரக்பி சங்கத்தின் உப தலைவரும் மற்றும் தொடரின் ஏற்பாட்டாளருமான லசித குணரத்ன தெரிவித்தார். கடற்படை ரக்பி அணி வீரர்கள் எதிர்ப்பு தெரிவித்த முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இது தொடர்பில் நாம் வினவிய போது அவர் குறிப்பிட்டார். கடற்படை ரக்பி சங்கத்தின் தலைவர் இந்த சம்பவம் தொடர்பில் மன்னிப்பு கோரியதாக லசித குணரத்ன கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளதாக இலங்கை ரக்பி சங்கத்தின் நடுவர்கள் குழுவின் செயலாளர் டின்கா பீரிஸ் தெரிவித்தார். கடற்படை ரக்பி அணி வீரர் ஒருவர் நடுவர் ஒருவரின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளாரா என நாம் செயலாளரிடம் வினவிய போது இந்த சந்தர்ப்பத்தில் மேலதிக தகவல்களை வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் கடற்படை வீரர் ஒருவர் நடுவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது நடுவர் குழுவின் தலைவர் ஓவி பெர்னாண்டோ கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.